ஓம் சாந்தி 21/4/2026 சாகார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்கள் முன்பு ஞான நடனம் ஆடுவதற்காக ஞானக் கடல் தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் புத்திசாலியாக சேவை செய்பவர்களாக ஆகும்போது ஞான நடனமும் நன்றாக இருக்கும். அதாவது சிவபாபா ஞான நடனம் ஆடுவதற்காக, ஞான முரளி சொல்வதற்காக வராரு. அப்போ கேட்கக்கூடியவர்களுக்கும் அந்த ஆர்வம் இருந்ததுன்னா அந்த டான்ஸ் நடனம் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னா நல்ல நல்ல ஆழமான விஷயங்கள் பாபா சொல்லுவார். கேட்குறவங்க சாதாரணமாக இருந்தாங்க, ஏதோ கேட்டாங்கன்னா அதற்கேற்ற மாதிரி தான் ஞானத்தையும் கொடுப்பார். ஆகையால நாங்கள் நல்ல புத்திசாலியாக சேவை செய்யக்கூடியவர்களாக ஆயிட்டீங்கன்னா அந்த நடனமும் நன்றாக இருக்கும். நல்லா ஆடுவார் பாபா, நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுப்பார் அப்படின்றார். கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்கிறீர்கள்? அதாவது ஹாபி அப்படின்னு சொல்றார். அதாவது உலகத்திலையும் ஹாபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஹாபி இருக்கும். இது போல் நிறைய ஹாபிஸ் இருக்கும். ஒரு சிலர் காயின்ஸ் கலெக்ட் பண்ணுற ஹாபி இருக்கும். பழைய காயின்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. சிலருக்கு ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ஹாபி இருக்கும். அதுபோல் யார் யாருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை அந்த காரியத்தை செய்துட்டே இருப்பாங்க. அதுபோல் உங்களுக்கு என்ன ஹாபி இருக்கணும், சங்கம யுகத்தில் நீங்கள் எந்த ஹாபியை உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறார். பதில்: நினைவில் இருப்பதற்கான ஹாபி, அதாவது பழக்கம். இது ஆன்மீக பழக்கமாகும். இந்த பழக்கத்தின் கூடவே நீங்கள் தெய்வீக மற்றும் அலௌகீக கர்மங்களும் செய்ய வேண்டும். யோகா தான் என்னுடைய ஹாபின்னு சொல்லிட்டு வெறும் யோகா பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அதுவும் இருக்கணும். கூடவே அலௌகீக தெய்வீக கர்மமும் செய்யணும் அப்படின்றார். நீங்கள் பிராமணர்கள். நீங்கள் அனைவருக்கும் உண்மையிலும் உண்மையான கதையை அவசியம் சொல்ல வேண்டும். சேவைக்கான ஹாபியும் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்க வேண்டும். முரளியின் பாடல்: பொறுமையாயிரு மனிதா. ஓம் சாந்தி. யாராவது நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்றால் அந்த நோயாளிகள் துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற விருப்பம் வைப்பார்கள். என் உடல்நிலை எப்படி இருக்கிறது, எப்போது நோயிலிருந்து விடுபடுவேன் என்று மருத்துவரிடம் கேட்பார்கள். அவை அனைத்தும் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள். இவை எல்லையற்ற விஷயங்கள் ஆகும். தந்தை குழந்தைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இது சுகதுக்கத்தின் விளையாட்டு என்பதை குழந்தைகள் அறிந்து கொண்டு விட்டீர்கள். அதாவது இந்த சுகதுக்கத்தின் விளையாட்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆகையில கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சுகத்தினுடைய நாட்கள் இதோ வரப்போகுதுன்னு பாபா நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்தியுகத்திற்கு செல்வதை விட அதிக நன்மை இங்குதான் இருக்கிறது. ஏனென்றால் நாம் இந்த நேரத்தில் ஈஸ்வரிய மடியில் இருக்கிறோம், ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கிறோம் என்பதை அறிவீர்கள். சத்தியுகத்தில் தேவதைகளுடைய குழந்தைகளாக இருக்கலாம், ஆனால் இங்கே ஈஸ்வரனுடைய குழந்தையாக இருக்கிறோம். ஆகையால சத்தியுகத்தை விட இங்கே தான் நன்மை அதிகமாக இருக்குது. இந்த கஷ்டங்கள் வரதா செய்யும், அதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சத்தியுகத்தை விட இங்கே தான் உங்களுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு இவ்வளோ நல்லா சொல்லிட்டு இருக்கிறார். தந்தையே சிவன், ஈஸ்வரன், பகவான் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் அறியாமல் இருக்கிறார்கள், அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஞானம் மற்றும் அஞ்ஞானம், பகல் மற்றும் இரவு என்று பாடிக்கொண்டேயும் வருகிறார்கள்.
ஆனால் எவ்வளவு தமோ பிரதான புத்தியுடையவர்களாக ஆகியிருக்கிறார்கள் என்றால், தன்னை யாரும் தமோ பிரதானம் என்று புரிந்து கொள்வதே இல்லை. யாருடைய அதிருஷ்டத்தில் தந்தையின் ஆஸ்தி அடைய வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களுடைய புத்தியில்தான் பதிய முடியும். அதாவது பாபாவுடைய ஆஸ்தி அடையணுன்ற அதிருஷ்டம் யாருக்கு இருக்கோ அவங்களுடைய புத்தியில இது நல்லா பதியும். நாம் முற்றிலும் காரிருளில் இருந்தோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. தந்தை இந்த ஞானத்தை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக தான் கற்பிக்கிறார். ஆனால் தாரணையில் வரிசை கிரமம் இருக்கிறது. நல்ல சேவாதாரி குழந்தைகள் வருகிறார்கள் என்றால் பாபாவின் நடனமும் அதற்கேற்ப நடக்கும். பாபா ஞானம் சொல்றார், கேட்கிறவங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா அப்ப அந்த ஞான நடனம் அதற்கேற்ப இருக்கும் அப்படின்றார். நாம கூட அப்படிதானே, நம்ம ஞானம் சொல்லும் போது யாராவது நல்லா கேட்குறாங்க, ரசிக்கிறாங்க, ஆர்வமாக இருப்பாங்கன்னா நாம கூட நல்லா இன்னும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லுவோம். நாம சொல்லிட்டே இருப்போம், ஆனா அவங்க வேற எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க அல்லது வேற ஏதோ சிந்தனையில இருக்காங்கன்னா, சரி எவ்வளோ சொல்லணுமோ சொல்லணும் அப்படின்னு சொல்லணுமேன்றதுக்காக சொல்லி முடிச்சிடுவோம். அதனால புத்திசாலிகள், சேவாதாரிகள் குழந்தைகள் ஆர்வமா கேட்கும் போது பாபாவும் புது புது விஷயங்கள் அல்லது ஆழமான விஷயங்கள் அல்லது ரகசியங்களை நான் சொல்றேன் அப்படின்றார். இது ஞான நடனம் ஆகும். நான் ஞானக்கடல், நான் ஞான நடனம் செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சிவபாபா சுயம் கூறுகிறார். அதாவது இது ஞான முரளி ஆகும். அதனால அந்த முரளி கேட்கும் போது ஆத்மா டான்ஸ் ஆடணும். அதாவது பிரம்மா பாபா இருக்கும்போது ஃப்ரண்ட் லைனில் உட்காந்துக்கிட்டு யாராவது கொட்டாவி விட்டுட்டு இருக்காங்க இல்லை தூங்கி விழுறாங்க அப்படின்னா பாபா சொல்வார, பின்னாடி உட்கார வைங்க, நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய குழந்தைகள். அதாவது ஆத்மா ஞானத்தை கேட்டு டான்ஸ் ஆடணும், ரசிக்கணும், அந்த மாதிரி குழந்தைகளை ஃப்ரண்ட் லைனில் உட்கார வைங்கன்னு சொல்வாரா. அப்போ கேட்குறவங்க நல்லா கேட்டாங்கன்னா சொல்கிறவங்களும் நல்லா சொல்லுவாங்க இல்லையா. போன கல்பத்தை போலவே தந்தை வந்திருக்கிறார். குழந்தைகளுக்கு அனைத்து ரகசியங்களையும் கூறுகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நானும் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். ஒவ்வொருவரும் இந்த நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது பொறுத்து கொள்ளும் திறன் வந்துவிட்டது. என்னுடைய பதவி உயர்ந்ததா அல்லது குறைந்ததா, நான் எவ்வளவு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுவேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். போக போக புயல்களும் வந்துவிடுகிறது. குழந்தைகளிடம் எந்த கிரகச்சாரமும் புயல்களும் வரக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். ஆனால் மாயை நல்ல நல்ல குழந்தைகளையும் கீழே விழவைத்து விடுகிறது. ஆகையால் குழந்தைகளுக்கு தந்தை இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது, பொறுமையாக இருங்கள் என்று தைரியம் அளிக்கிறார். நீங்கள் சேவையும் செய்ய வேண்டும். ஸ்தாபனை ஆகிவிட்டால் பிறகு அங்கு செல்லதான் வேண்டும். இதில் ஒரு வினாடி கூட முன்பின் ஆக முடியாது. இந்த ரகசியங்களை குழந்தைகள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். நாம் நாடகத்தின் நடிகர்கள். இதில் நமக்கு முக்கியமான பாகம் இருக்கிறது. பாரதத்தில்தான் இந்த வெற்றி தோல்வியின் விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது தந்தையை நினைவு செய்வதற்கான பழக்கம் குழந்தைகளுக்கு ஏற்பட்டுவிட்டது. எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு குஷி அதிகரிக்கும். கூடவே தெய்வீக மற்றும் அலௌகீக கர்மமும் செய்ய வேண்டும்.
நீங்கள் பிராமணர்கள், நீங்கள் சத்யநாராயண கதையை அமர கதையை கூறுகிறீர்கள். மூல விஷயம் ஒன்றே ஒன்றுதான். அதில் அனைத்து விஷயங்களும் வந்துவிடுகிறது. அதாவது நினைவின் மூலம்தான் விகர்மங்கள் விநாசம் ஆகிறது. இதுதான் முக்கியமான விஷயம், நினைவு. ஏன்னா நினைவின் மூலம்தான் பாவ கர்மங்கள் அழியிறது அப்படின்றார். இந்த ஒரே ஒரு பழக்கம்தான் ஆன்மீக பழக்கம் ஆகும். உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாபி இருக்கும். சில பேருக்கு விளையாடுற ஹாபி இருக்கும், சில பேருக்கு டூர் போற ஹாபி இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். இப்போ உங்களுக்கு நினைவின் பழக்கம் இருக்கணும் அப்படின்றார். ஏன்னா இதன் மூலமா தான் விகர்மம் விநாசம் ஆகுது. அப்படின்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாபாவை நினைச்சிட்டே இருக்கணும். இந்த பாரதம் எவ்வளவு தூய்மையாக இருந்தது, பார்க்கடல் போன்று இருந்தது, பாலும் நெய்யும் நதிகளைப் போல் இருந்தது என்று இப்படியும் பாடப்பட்டிருக்கிறது. பாலாறு நெய்யாறு இருக்காது, அந்த அளவிற்கு அளவற்றதாக இருக்கும். எல்லாமே அபண்டன்ஸாக இருந்தது. சொர்க்கம் என்ற பெயர் கேட்டதுமே வாயில் நீர் ஊறுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. எனவே புத்தியில் புரிதல் வந்திருக்கிறது. புத்தி தன்னுடைய வீட்டிற்கு சென்று விடுகிறது. பிறகு சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள். அங்கு அனைத்தும் புதியதிலும் புதியதாக இருக்கும். இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று புரிய வைப்பது மிகவும் சகஜமாகும். புரிய வைப்பதும் நன்றாக தோன்றுகிறது. சொல்ல சொல்ல நமக்கே என்ன தோணும்? ஆஹா, பாபா எவ்வளவு அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்ப நாம அதையே ஃபாலோ பண்ணும் போது நமக்கே இது நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். இருந்தாலும் முயற்சி செய்து நினைவு யாத்திரையில் இருப்பது இது நிறைய பேரால் முடிவதில்லை. ஞானம் நல்லா சொல்லுவாங்க, ஆனா நினைவு யாத்திரையிலையும் இருக்கணும். இது நிறைய பேரால முடியறதில்ல அப்படின்னு சொல்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த பழைய தேகம் மற்றும் உலகத்தை புத்தியின் மூலம் மறந்து தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும். நம்முடைய சுகமான நாட்கள் இதோ வந்துவிட்டது என்ற குஷியில் சதா இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞானம் நிறைந்த தந்தையிடமிருந்து என்ன ஞானம் கிடைத்திருக்கிறதோ அதை சிந்தனை செய்து புத்தியை நிறைத்து வைத்திருக்க வேண்டும். தேக அபிமானத்தில் ஒருபோதும் எந்த விதமான கஷ்டத்தையும் அடையக்கூடாது. வரதானம். சதா ஒரே சீரான நிலை என்ற சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய பாப் தாதாவின் இதய சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆகுங்கள். அனைத்தையும் விட சிறந்த சிம்ஹாசனம் பாப் தாதாவின் இதய சிம்ஹாசனத்தில் அமருவதாகும். ஆனால் இந்த சிம்ஹாசனத்தில் அமர வேண்டுமென்றால் ஆடாத அசையாத ஒரே சீரான நிலை என்ற ஆசனம் வேண்டும். ஒருவேளை இந்த நிலையின் ஆசனத்தில் அமர முடியவில்லை என்றால் பாப் தாதாவின் இதயம் என்ற சிம்ஹாசனத்திலும் நிலைத்திருக்க முடியாது. அதாவது யார் ஒரே சீரான நிலை, ஆடாத நிலை, அசையாத நிலை என்ற சிம்ஹாசனத்துல அமர்ந்திருப்பாங்களோ அவங்க தான் பாப் தாதானுடைய இதய சிம்ஹாசனத்துல அமர்ந்திருக்க முடியும்.
இந்த சிம்ஹாசனத்துல அமர முடியலன்னா பாப்தாதாவுடைய சிம்மாசனத்திலையும் அமர முடியாது அப்படின்றார். அப்போ இந்த ஆடாத அசையாத சீரான நிலையில இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதற்காக தன்னுடைய பூர்வ மத்திய சிம்ஹாசனத்தில் அகால மூர்த்தியாகி நிலைத்து விடுங்கள். அழியாத மூர்த்தியாகி நிலைத்து விடுங்கள். இந்த சிம்ஹாசனத்தில் இருந்து அடிக்கடி நிலை குலைந்துவிடக் கூடாது. அப்படின்னா அந்த பூர்வ மத்திய சிம்ஹாசனத்துல இருந்துகிட்டே எல்லாம் செய்யணும். அடிக்கடி அந்த சிம்ஹாசனத்துல இருந்து இறங்கிடக்கூடாது, ஆடிடக்கூடாது. அப்பொழுது பாப் தாதாவின் இதய சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்க முடியும். ஸ்லோகன்: சுப சிந்தனை மூலம் எதிர்மறையானதை நேர்மையானதாக மாற்றி விடுங்கள். அவ்யக்த சமிகை: பிரம்மா தந்தை தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் ஒன்று ஆன்மீக தன்மையின் புன்முறுவலை பார்க்க விரும்புகிறார், இன்னொன்று வாயிலிருந்து சதா இனிமையான வார்த்தைகளை கேட்க விரும்புகிறார். ஒரு வார்த்தை கூட இனிமை தன்மை இல்லாமல் இருக்கக்கூடாது. முகத்தில் ஆன்மீக தன்மை இருக்க வேண்டும், வாயில் இனிமை தன்மை இருக்க வேண்டும். மேலும் மனம் புத்தியில் சதா சுப பாவனை, இரக்க மனதின் பாவனை, வள்ளல் தன்மையின் பாவனை இருக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும். பாலனையின் கைமாறாக இதை கொடுங்கள். எவ்வளவு அழகா பாபா சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க அடைந்த பாலனைக்கான ரிட்டர்ன் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க முகத்துல ஆன்மீக புன்முறுவல் இருக்கணும், வார்த்தைகள்ல இனிமை தன்மை இருக்கணும், மனதில் சுப பாவனை, இரக்க மனதின் பாவனை, வள்ளல் தன்மையின் பாவனை இருக்கணும். இது போல இருந்தீங்கன்னா இதுதான் நீங்க பாபாவுக்கு கொடுக்கிற ரிட்டர்ன். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரத்தான் இருக்கிறது, மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில்